லிப்ஸை வந்து வெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பண்ணுறதுனால லிப்ஸ் வந்து சீக்கிரமே டார்க் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது சுகர் அண்ட் ஹனி. கொஞ்சமாக சுகர் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. அதே அளவு ஹனி. இது உள்ளே போனாலும் ஒன்றும் கஷ்டமாகவே இருக்காது, ஏன்னா இது எடிபிளானது, நம்ம சாப்பிடக்கூடியது அப்படின்றதுனால. லிப்ஸுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் அண்ட் ஹனி இதால் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணலாம். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தொடச்சதுக்கப்புறம் இந்த லிப் பாமை ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய லிப்ஸுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட். நம்ம ஃபேஸ் எல்லாமே நல்லா கவனிப்போம், ஆனால் லிப்ஸை விட்டுருவோம் நிறைய டைம். சில பேர் அதை வந்து கடித்து அப்படி இழுப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து லிப்ஸை லிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, லிப்ஸை வந்து வெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பண்ணுறதுனால லிப்ஸ் வந்து சீக்கிரமே டார்க் ஆகிடும். இன்னும் சிலர் கை நகங்களால் அப்படியே இழுப்பாங்க. ஸோ இதனால ஒயிட்டாக மாறிடும். ஸோ ஒயிட்டாக மாறும், இல்லை டார்க்காக மாறும். நம்ம வந்து நிறைய கேர் கொடுக்கணும், அதுக்கு மாய்ஸ்சர் நிறைய கொடுக்கணும். ஏன்னா அதில் வந்து ஆயில் கிளான்ஸே கிடையாது. நம்ம ஸ்கின்னில் இருக்கிற மாதிரி லிப்ஸில் ஆயில் கிளான்ஸ் இல்லாததுனால எண்ணெய் சுரப்பிகள் அங்கே இருந்தால் தானே உங்களுக்கு அந்த எண்ணெய் கிடைக்கும். எண்ணெய் சுரப்பிகளே இல்லை, அதனால் சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும். வெதர் ரொம்ப ட்ரையாக இருந்தால் நம்மளோட லிப்ஸில் அது உடனே காட்டும். அதே மாதிரி நம்ம பாடி ட்ரையாக இருந்தாலும் அது லிப்ஸில் காட்டிடும். நமக்கு ஒரு ஃபீவர் வந்துட்டு போனோடனே பார்த்தா லிப்ஸ் எல்லாம் அப்படியே பிரேக் ஆகி ரொம்ப நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா என்ன செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ பத்மஜாவோட லிப்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது சுகர் அண்ட் ஹனி. ஸோ கொஞ்சமாக சுகர் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. அதே அளவு ஹனி. இந்த அளவு இருந்தாலே போதும், ஒரு நாளைக்கு நமக்கு இதுவே ரொம்ப போதுமானதாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இது ஒரு ஸ்க்ரப். ஸ்க்ரப் அப்படின்னு சொன்னாலும் எந்த கெமிக்கலும் இல்லாதனால நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாது. ஸோ இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே கிடையாது. ஹனியே ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ், அதனால் அதை தாண்டி நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. பியூரான ஹனி நம்மக்கிட்ட இருந்தால் போதும். அடுத்து இந்த ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மேலே போடுற பாம், அதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பீட்ரூட், பொட்டேட்டோ ஜூஸ், இது ரெண்டும் எப்படி எடுக்கணும்னா, ஜஸ்ட் நல்லா துருவிட்டு புழிஞ்சாலே வந்துடும், ஜூஸ் வந்துடும். ஸோ அதனால் ஈக்குவல் அமௌண்ட் 2 டீஸ்பூன் வந்து பீட்ரூட் அண்ட் பொட்டேட்டோ ஜூஸ் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன், ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர். பியூரான ரோஸ் வாட்டர் கிடைச்சா அது வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம சேர்க்க போகிறது வேஸ்லின். ஸோ இந்த வேஸ்லின் ஒரு ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகும் இது நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு, ஏன்னா இதில் வந்து வேஸ்லினும் அந்த இதுவும் தனித்தனியாக இருக்கும், அது மர்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃபர்மாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் இதை பீட் பண்ண வேண்டியிருக்கும். அது பீட் பண்ணால் தான் நல்ல கலர், இது ரெண்டோட கலரும் நல்லா பிளெண்ட் ஆகும். கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். ஸோ லிப்ஸுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் அண்ட் ஹனி இதால் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணலாம். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தொடச்சதுக்கப்புறம் இந்த லிப் பாமை ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம்.
ரொம்ப டார்க்காக இருக்கிறவங்க இல்லை ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்ரி 3-4 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை அதை யூஸ் பண்ணலாம். பண்ணும்பொழுது சீக்கிரமே அது ப்ராப்ளம் சரியாகும். ஸோ இப்போ நம்ம பத்மஜாக்கு இதை யூஸ் பண்ணலாம். நான் முதல்ல யூஸ் பண்ணியிருந்தது சுகர் அண்ட் ஹனி. ஸோ கொஞ்சமாக ஒரு காட்டனில் எடுத்து இது உள்ளே போனாலும் ஒன்றும் கஷ்டமாகவே இருக்காது. ஏன்னா இது எடிபிளானது, நம்ம சாப்பிடக்கூடியது அப்படின்றதுனால இதை கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு துடைக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஒரு கிளாத்தில் இது மாதிரி செய்யலாம். சில பேருக்கு லிப்ஸில் அப்படி வச்சு தேய்ச்சா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஸோ இப்போ நம்ம இதை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணலாம். இப்படி கொஞ்ச நேரம் செய்கிறதுக்குள்ள இறந்த செல்கள் எல்லாமே வந்துடும். ஸோ அதனால ஸ்கின் வந்து நல்லா பிங்காகவே இருக்கும். இந்த மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் ஏற்பட்ட கருமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸை லைட்டாக டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ண போகிறது லிப் பாம். லிப் பாம் நல்லா கூல் ஆயிருக்கு. நம்ம போட்ட பீட்ரூட் சாரும் உருளைக்கிழங்கு சாரும் நல்லா இறங்கியிருக்கு இது உள்ள. இதை ஒரு சின்ன காட்டன் நாள் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது உள்ளே போக வேண்டாம், ஏன்னா இதில் வந்து வேஸ்லின் இருக்குது அப்படின்றதுனால இது வந்து ஜஸ்ட் மேலாக நீங்கள் அப்ளை பண்ணி தொடச்சாலே போதும். வேஸ்லின் இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். வெறும் இந்த பீட்ரூட் சாரும் உருளைக்கிழங்கு சாரும் மட்டும் அலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது உள்ளே போனாலும் ஒன்றும் இல்லை. வெரஸ் இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், ஆனால் உள்ளே போக வேண்டாம், ஏன்னா இது வந்து வேஸ்லின் தான். அதனால் இதில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம். அலோவேரா வச்சு செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் வேஸ்லின் வச்சு செய்யலாம். இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் கூட யூஸ் பண்ணலாம். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னால் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிப் பாமை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தினமும் ஸ்க்ரப் பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ஒரு 2 நாள் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வேணும்னா அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா ஒரு ரேப் ஷீட் போடலாம். எல்லா இதிலெல்லாம் படாமல் இருக்கும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அப்படியே விட்டுடலாம். காலையில் பார்க்கும்போது ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லிப்ஸ் வந்து ரொம்ப பிங்க்காகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிப் பாம் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது தான் இது எல்லாமே. ஸோ நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.